ஒரு டேஸ்டியான பச்சைப்பயிறு கடையில் தாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்களா. அதுக்கு குக்கரில் 1 டம்ளர் பச்சைப்பயிறு எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 பச்சை மிளகா, 2 பழுத்த தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் பச்சைப்பயிருக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி போட்டு 7 விசில் விட்டு எடுத்தால் போதுங்க. மீடியம் ஃப்ளேமில் 7 விசில் விட்டு எடுத்திங்கன்னா நல்லா வெந்துடும். ப்ரெஷர் ஃபுல்லாக அடங்கினதும் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கும். இதில் இருக்க எக்ஸ்ட்ரா தண்ணியை நம்ம ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி வச்சுக்கலாம். தண்ணி மட்டும் வடிகட்டிடுங்க. இந்த தண்ணி கீழே ஊற்றக்கூடாது, மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். மத்து வச்சு நல்லா பச்சைப்பயிறு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாங்க. இந்த அளவுக்கு கடைஞ்சி எடுத்துட்டு நம்ம வடித்து வச்ச தண்ணி அதிலேயே ஊற்றிக்கலாம். அடுத்து தாளிச்சிடலாம். அதுக்கு கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் சேர்த்துனா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எண்ணெய் காஞ்சது கடுகு, 1/2 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, 10 சின்ன வெங்காயம், 5 பூண்டு தட்டி சேர்த்துக்கலாம். 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயமெல்லாம் நல்லா வதங்கினது கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நம்ம கடைஞ்சி வச்ச பச்சைப்பயிறு சேர்த்திக்கலாம். குழம்பு கெட்டியாக வேணும்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக சேர்த்திக்கலாம். இல்லை தண்ணியாட்டம் வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா போதும். பச்சைப்பயிறு கடையில் ரெடி ஆயிரும். இதில் காரத்துக்கு பச்சை மிளகா, காஞ்ச மிளகா மட்டும் தான் சேர்த்துருக்கோம், வேறு எதுவுமே சேர்க்கல. அதனால் உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்திக்கலாம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாப்பாடு எல்லாத்துக்குமே ஊற்றிக்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பச்சை பயிரை சில பேர் பாசிப்பயிறு, சிறு பயிறுன்னு சொல்லுவாங்க. பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.